அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல 2026 சட்டசபைக்கான தேர்தல் நிறைவடைந்திருக்கு. தமிழகமே தேர்தல் முடிவுக்காக மே 4ஆம் தேதியை எதிர்நோக்கி இருக்கு. எலெக்ஷன் எப்போதுமே எலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது வெற்றி பெற்றவர்கள் எப்போதும் வெற்றி அடைவார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. தோல்வி அடைந்து கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து தோல்வியை சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. தேர்தல் அப்படின்னு சொன்னாலே, தேர்தல் முடிவு அப்படின்னு சொன்னாலே அது எல்லா விதத்திலும் எதிர்பாராத திருப்பங்களை கொண்டது அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு. அந்த வகையில தான் தமிழக தேர்தல் வரலாற்றையே திருப்பி போடக்கூடிய அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் ஜோசப் விஜயை தலைவராக கொண்ட அந்த ஒரு புதிய கட்சி கண்ட நபர்கள் அந்த வரலாற்றையே புரட்டி போட்டுட்டாங்க. தமிழகத்துல இதுவரை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவினுடைய சதவிகிதம் 85.15% உயர்ந்து இருப்பதே இதற்கு சாட்சி அப்படின்னு சொல்லி பரவலா பேச தொடங்கி இருக்கிறாங்க. இது பிரதான கட்சிகளினுடைய ஒரு அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலையும் அடி வைத்த கலக்கிற மாதிரியான ஒரு பீதியை ஏற்படுத்ததான் செய்திருக்கு. இன்னும் சொல்ல போனா தாவேகா தரப்பில் இருந்து மே 4ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி அமைப்பது குறித்தும் அந்த புதிய ஆட்சியில யாரெல்லாம் அமைச்சர்களாக இடம்பெற போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு பட்டியலை தயாரிச்சு அதை இணையத்துல உலவ விட்டு இருப்பதாகவும் இணையம் முழுவதும் ஒரு விவாதத்திற்குரிய செய்தியாக அது மாறியிருக்கு. அப்ப தமிழகம் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி, குறிப்பா தாவேகா கட்சியினர் தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை செய்துட்டு இருக்கிற மாதிரி தமிழகத்துல ஒரு புதிய அலை ஏற்பட்டிருக்குதா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அதுல ரொம்ப முக்கியமா இந்த வாக்குப்பதிவினுடைய அந்த சதவிகிதத்தை எப்படி பார்க்கறது? கடந்த 2021 தேர்தல்ல 66.54% இருந்த வாக்குப்பதிவு 2026 85.15% உயர்ந்தது எப்படி? நாம யூகத்தின் அடிப்படையில இருந்தெல்லாம் பேச தேவையில்லை. தாவேகா நமக்கு ஆகாத கட்சி அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்தும் நாம இத பேசல. இந்த தேர்தலை நடத்தக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வமான புள்ளி விவரங்களிலிருந்தே சில எளிய உண்மைகளை நாம் பார்க்க முயற்சி செய்வோம். முதல் விஷயம், 2021 வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கை 4,62,36,716. அது அப்போதைய கணக்கீட்டின்படி 66.54% அப்படின்னு கணக்கிடப்பட்டது. இப்ப 2026 4,87,00,000 வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல வித்தியாசம் எவ்வளவு? வெறும் 25 லட்சம். வெறும் 25 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சே வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்தது அப்படின்னு சொல்றது இது முதல் கேள்வி. இந்த வாக்குப்பதிவை சதவிகித அடிப்படையில கணக்கிடுறதே எவ்வளவு பிழையானது அப்படிங்கிறதையுமே கடந்த கால வரலாறுல இருந்து நாம பார்க்கலாம். 2006 ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கை 3,28,00,000 சுருக்கமா வச்சுக்கலாம். 2011 3,68,00,000. அப்ப 2006க்கும் 2011க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 40 லட்சம். 2006 70.56% சொல்லப்பட்ட வாக்குப்பதிவு 2011 63.9 குறைந்திருக்கு. அதாவது 7% குறைந்திருக்குன்னு கணக்கு காட்டுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா சென்ற ஆண்டை விட 40 லட்சம் வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. அப்ப இந்த சதவிகிதத்தை நம்ம எப்படி கணக்கில் எடுத்துக்க முடியும்? அதே போல 2011 3,68,00,000 வாக்காளர்கள், 2016 4,32,00,000, ஏறத்தாழ 64 லட்சம் வாக்காளர்கள் புதியதாக சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா வாக்குப்பதிவு சதவீதம் எப்படி சொல்லுது தெரியுமா? 2011 63.9 இருந்தது, 2016 60.66 குறைஞ்சிருக்கு. அதாவது 3% குறையுது. 64,000 வாக்காளர்கள் கூடும்போது எப்படி வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைய முடியும்? அதே கணக்கு தான் 2021க்கும். 2016 4,32,00,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில 2021 4,62,00,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப 2016 2021 ஒப்பிடும் பொழுது 30,000 வாக்காளர்கள் கூடியிருக்கிறாங்க. இதுதான் இதனுடைய உண்மை. அப்ப 2016க்கும் 2021க்கும் 30,000 வாக்காளர்கள் எப்படி கூடுனாங்களோ அது போலதான் 2021க்கும் 2026க்கும் 25,000 வாக்காளர்கள் கூடியிருக்கிறாங்க. அப்ப அது ஒரு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆன மாதிரிதான் இந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது வந்து புதிய வாக்காளர்கள் சேர்வதற்கு ஏற்ப அது உயர்ந்து வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 2016-21 ஒப்பிடும் பொழுது 30 லட்சம் வாக்காளர்கள்
உயர்ந்த நிலையில 2021-26 ஒப்பிடும் பொழுது 25 லட்சம் தான் உயர்ந்திருக்குது. அப்ப கணக்குப்படி பார்த்தா கடந்த முந்தைய 5 ஆண்டோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 2021-26 இந்த 5 ஆண்டுகள்ல 5 லட்சம் வாக்காளர்கள் குறைந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பொருள் கொள்ள முடியும். தாவேகாவுக்கு புதிய இளைஞர்கள் பட்டாளம் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா முதல் முறை யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவர்கள் எல்லாருமே தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வெளிநாடுகள்ல வாழக்கூடிய தமிழர்கள் கூட விமானத்தில் பறந்து வந்து தாவேகாவுக்காக ஓட்டு போட்டுட்டு திரும்பி இருக்கிறாங்க. அந்த அளவுல ஒரு புதிய வாக்காளர்களுடைய அலை தாவேகாவுக்கு சாதகமாக தமிழகத்தில் வீச தொடங்கி இருக்கு அப்படின்னு ஒரு விவரத்தை சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? தமிழகத்துல இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு, அதாவது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முந்தைய நாள் வரை யாரெல்லாம் விடுபட்டு போயிருந்ததோ அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து, யாரெல்லாம் இந்த இடைப்பட்ட ஆண்டுகள்ல 18 வயது நிறைவடைந்திருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முந்தைய நாள் வரைக்கும் பெறப்பட்ட மனுக்களை பரிசீலித்து ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில் இறுதி செய்யப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,73,43,291. இதுல ஆண் வேட்பாளர்கள் 2.80 கோடி, பெண் வேட்பாளர்கள் 2.93 கோடி. புதிய வேட்பாளர்கள், அதாவது முதல் முறையாக வாக்களிக்க போகும் புதிய வேட்பாளர்கள் 18 அல்லது 19 வயது உடையவர்கள், அவர்களுடைய எண்ணிக்கை 14,59,039 பேர். ஆக இந்த புதிய வாக்காளர்கள் அனைவருமே ஒருத்தர் கூட வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாம, நோட்டாவுக்கு போடாம, பிசிறு தட்டாம தாவேகா விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கணக்கெடுத்துக்கிட்டாலும் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில இந்த புதிய வாக்காளர்களான அந்த 14.59 லட்சம் வாக்காளர்களுடைய சதவிகிதம் வெறும் 2.5%. இது போன்ற இந்த விவாதங்கள்லாம் பார்க்க சகிக்காம முகநூல்ல தொடர்ந்து பதிவுகளை எழுதிட்டு வரக்கூடிய பதிவர் பாலாஜி மூர்த்தி அப்படிங்கிறவரு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனை சொல்றாரு. புரியுதான்னு கொஞ்சம் பாருங்க. 2021 சட்டமன்ற தேர்தல்ல மொத்தம் பதிவான வாக்குகள் 4,62,36,716. இந்த வாக்குகள்ல திமுக வாங்கின ஓட்டு அப்படின்னு கணக்கெடுத்துக்கிட்டோம்னா 2,09,82,088 ஓட்டுகள். அடுத்தது அதிமுக பெற்ற ஓட்டுகள் 1,83,63,499 ஓட்டுகள். அப்ப இத சதவிகித அடிப்படையில கணக்கிட்டோம்னா திமுகவினுடைய அந்த வாக்கு சதவிகிதம் 46%, அதிமுகவுக்கு 40, நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளுடைய சதவிகிதம் 7. இதையெல்லாம் நாம கற்பனையா எதையுமே சொல்லல, எல்லாமே இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆதாரபூர்வமான புள்ளி விவரங்களில் இருந்து எடுத்த உண்மைகள். அப்ப இந்த இடத்துலதான் அவர் அந்த பாலாஜி மூர்த்திங்கிறவரு ஒரு எளிய கணக்கீட்ட சொல்றாரு. 46% வாக்கு வங்கியை 2021 தக்க வச்சிருந்த திமுக 2,09,00,000 சொச்சம் வாக்குகளை கைவசம் வைத்திருந்த திமுக தாவேகாவினுடைய அந்த புதிய அலைக்கு பலியாகி தன்னுடைய வாக்குகளை இழப்பதாக எடுத்துக்கொண்டால் அது எவ்வளவு வாக்குகளை இழக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு சொல்றாரு. திமுக தான் இதுவரை சந்தித்த தேர்தல்களிலேயே ரொம்ப மோசமான படுதோல்வியை சந்தித்த தேர்தல் அப்படின்னு சொன்னா அதனுடைய வரலாற்றுல 2011 தேர்தலை சொல்லலாம். அப்படி மோசமான தேர்தல்ல திமுக பெற்ற வாக்கு சதவிகிதம் 22%. கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய சதவிகிதம் ஒரு 10. ஆக மொத்தம் கூட்டணி கட்சிகளோட சேர்த்து திமுக பெற்ற அந்த வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது 32. அதாவது ஆக மிக குறைந்தது. இதெல்லாம் வரலாற்றுல பதிவான விவரங்கள், கற்பனையிலிருந்து நாம் எதையும் சொல்வதற்கு இல்லை. அதே போல அதிமுக சந்தித்த தேர்தல்களிலேயே மோசமான தோல்வியை கண்ட தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா அது 1996 தேர்தல். அதுல அதிமுக தனித்து வாங்கின வாக்கு வங்கிங்கிறது 22%, கூட்டணியில இருந்த காங்கிரஸ் பெற்றது 5%, ஆக மொத்தம் 27%. ஆக இதனால் வரை அது சந்தித்த தேர்தல்ல ஆக மிக சொற்பமாக வாங்கிய ஓட்டுகளை மட்டும்தான் திமுகவும் அதிமுகவும் தக்க வைத்துக் கொள்ளுது அப்படின்னே நம்ம எடுத்துப்போம். உதாரணத்துக்கு திமுக 2021 வைத்திருந்த அந்த 46% வாக்கு வங்கியில் இருந்து தன் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து வாங்கினதிலிருந்து ஒரு 14% தாவேகாவுக்கு விட்டு கொடுத்துருது அப்படின்னு வச்சுப்போம். அதிமுக இந்த தாவேகாவினுடைய அலைக்கு பலியாகி ஒரு 15% வாக்கு வங்கியை அது இழந்துடுது. அப்ப 2011 திமுக தக்க வச்சிருந்த அதே 32% வாக்கு வங்கியோடையும் 1996 அதிமுக வச்சிருந்த ஆக குறைந்த வாக்கு சதவிகிதமான அந்த 25-27% அந்த வாக்கு வங்கியையும் அது இருப்பதாகவே
நாம் எடுத்துக்கொள்வோம். அடுத்தது நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள்ல ஒரு 50% தவைகாவினர் உருவிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதுபோல மற்ற சுயேட்சைகள், உதிரிகள், இந்த கணக்கெல்லாத்தையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 2021 அந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தோராயமாக 1,08,40,651 வாக்குகளை தாவேகா, திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் மற்றும் நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளிடமிருந்து அபகரித்து கொண்டதாகவே எடுத்துக்கலாம். அடுத்தது இப்ப இந்த 2026ல புதிதாக உயர்ந்திருக்கக்கூடிய 28 லட்சம் வாக்காளர்கள், அது புதிய வாக்காளர்கள் மற்றும் ஏற்கனவே பெயர் விடுபட்டு போனவங்க புதுசா சேர்த்தது எல்லா கணக்கையும் சேர்த்து தேர்தல் ஆணையம் ஒரு 28 லட்சம் வாக்காளர்கள் புதியதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த 25ல இருந்து 28ன்னு சொல்றாங்க. நம்ம அதிகபட்சம் 28ன்னு எடுத்துக்கலாம், 25 ஆக குறைந்ததை கூட விட்டுறலாம். அந்த 28 லட்சத்தை எடுத்துக்கிட்டோம்னா தாவேகா வாங்கக்கூடிய உத்தேசமான வாக்குங்கிறது 1,36,40,651 வாக்குகள். அப்ப இதனுடைய சதவிகிதம் 28%. ஆக திமுக 32% இருக்கு, அதிமுக 25 முதல் 27% இருக்கு, தாவேகா ஏறத்தாழ அதிமுகவுக்கு இணையாக 28% அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இப்படி இந்த கணக்குல நம்ம பார்த்தாலும் தாவேகா ஓரிரு இடங்கள்ல ஜெயிக்கலாமே தவிர சில இடங்கள்ல திமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள்ல இந்த வாக்கு பிரிப்பின் காரணமாக அது அதிமுகவுக்கு சாதகமாகலாம், அல்லது அதிமுக ஜெயிக்கக்கூடிய அந்த தொகுதிகள்ல இந்த வாக்கு பிரிப்பின் காரணமாக திமுக அந்த இடத்துல வெற்றி பெறலாம். இப்படிதான் இருக்குமே ஒழிய அறுதி பெரும்பான்மையோட வெறும் 28% வாக்குகளோட, இதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல், இப்படியெல்லாம் இருந்தால் அப்படிதான். அப்படி இருந்தாலுமே கூட தாவேகா தனிப்பெரும்பான்மையை பெறும் அளவுக்கு, ஒரு ஆட்சியை அமைக்கும் அளவுக்கு வெற்றியை பெறுவதற்கான அடிப்படை இல்லை அப்படிங்கிறத தான் இந்த விவரங்களில் இருந்து பாலாஜி மூர்த்தி சுட்டி காட்டுறாரு. அடுத்தது தமிழகம் முழுவதும் தாவேகாவினுடைய அலை அடிக்க தொடங்கி இருக்குது. ஒரு தொகுதிகளையும் அலையாக தாவேகாவினர் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு விவரத்தை சொல்றாங்க. இத நம்ம தமிழகம் முழுவதும் ஒப்பிடணும்னு அவசியம் கிடையாது. தாவேகாவினுடைய தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகளில் ஒன்றான திருச்சி கிழக்கு தொகுதியவே நாம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். 2011 சட்டமன்ற தேர்தல்ல திருச்சி கிழக்குல பதிவான வாக்குகளினுடைய எண்ணிக்கை 1,51,439. 2016 சட்டமன்ற தேர்தல்ல 1,66,985. 2021ல 1,72,856. அதுவே 2026ல 1,80,050. இதுல எங்க அலை அடிச்சிருக்குது, எங்க வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்டிருக்குங்கிறத நீங்களே சொல்லுங்க. அதாவது 1,51 லட்சம், 1,66 லட்சம், 1,72 லட்சம், 1,8 லட்சம். ஒரு கிராஜுவலா தானே அது இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இன்னும் சொல்ல போனா 2021ல பதிவான வாக்குகளோட 2026 ஒப்பிடும் பொழுது வெறும் 7,194 வாக்காளர்கள் தான் கூடுதலாக ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இதற்கு பெயர் அலைன்னு சொல்ல முடியுமா? இத கொஞ்சம் வேற விதமா பார்ப்போம். 2021ல 2,47,148 வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய தகுதியோட இருந்தும் அதுல 1,72,856 பேரு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது 74,292 பேரு வாக்களிக்கிறதுக்கு தகுதி இருந்தோ ஓட்டுச்சாவடி பக்கம் வரவே இல்லை. சரி, அது கூட மாற்று யாரும் இல்லாத ஒரு குறையா இருக்கலாம். அன்னைக்கு தாவேகா விஜய் அந்த இடத்துல போட்டியிடாம போயிருக்கலாம். எஸ்ஐஆருக்கு பிறகு வருவோம். அதான் இப்ப 2026ல எஸ்ஐஆர் வந்துருச்சு. எஸ்ஐஆருக்கு பிறகு சுமார் 26,957 வாக்காளர்களை தகுதி இல்லாதவர்களை நீக்கிட்டாங்க. செத்து போனவங்க, இடம் மாறினவங்க, இதெல்லாம் நீக்கினது போக 2,20,191 பேர் இந்த 2026 சட்டசபை தேர்தலுக்காக வாக்களிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் அதை இறுதி வரையறை செய்திருக்கு. அதாவது எஸ்ஐஆருக்கு பிறகு. அப்ப இதுல எவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்க? 1,80,050 ஓட்டுகள் தான் விழுந்திருக்கு. அப்ப 40,140 பேரு விஜய் நின்ன தொகுதியிலேயே, திருச்சி கிழக்கு தொகுதியிலேயே 40,000 பேர் ஓட்டு போட வரல. அப்ப இது மாற்று அரசியலுக்கான ஒரு அறிகுறியா? இது ஒரு கேள்வி. சரி, இதையே இன்னும் வேறொரு கோணத்துல பார்க்கலாம். இதே
தற்போது தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியில தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ திமுகவை சேர்ந்த இனிகோ இருதயராஜ் கடந்த 2021 அவர் வாங்கின வாக்கு 94,302 ஓட்டுகளை வாங்கிதான் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை காட்டிலும் 53,797 வாக்குகள் கூடுதலாக பெற்று இந்த வெற்றி வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறார். இதே போல 2016 இனிகோ இருதயராஜுக்கு முன்பு அதிமுகவினுடைய வெள்ளமண்டி நடராஜன் 79,938 வாக்குகளோட தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை காட்டிலும் 21,894 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. அதுக்கு முன்ன 2011 அதிமுகவினுடைய ஆர் மனோகரன் தற்போதைய ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் அவரு 83,046 வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரோட 20,626 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு. அப்ப இந்த 3 தேர்தல்களினுடைய அந்த சராசரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே இனிகோ இருதயராஜ் பெற்றது 94,000, வெள்ளமண்டி நடராஜன் பெற்றது 79,000 சச்சம், ஆர் மனோகரன் வாங்கினது 83,000. ஆக ஆவரேஜ் 80,000 வாக்குகளை பெற்றால் மட்டுமே திருச்சி கிழக்கு தொகுதியில அது எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க ஜெயிக்க முடியுங்கிறது தான் இதனுடைய ஆவரேஜ். அந்த வாக்கு வித்தியாசங்கிறது 20,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், அது அடுத்த விஷயம். ஆனா சராசரி 80,000 வாக்க வாங்கி காட்டணும். அப்ப இதனுடைய அந்த வாக்கு சதவிகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 40 - 45% அளவுக்கு தாவேகாவால வாங்குவது சாத்தியம்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல தொக்கி நிக்குது. இதெல்லாம் விட இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த 40% வாக்கு வங்கிய தாவேகா விஜய் எப்படி பெற முடியும்? ஒண்ணு திமுகவிலிருந்து உருவணும், இல்ல அதிமுகவிலிருந்து உருவணும். அதிமுகவிலிருந்து உருவதற்காவது வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு சொன்னா அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சது அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு சிலருக்கு அதிருப்தியா இருக்கலாம். அண்ணாமலை அவ்வளவு பேசியும் அண்ணாமலையோட சேர்ந்து கை குலுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடுச்சே கட்சி அப்படிங்கிற விதத்துல சிலருக்கு மனக்கசப்பு இருக்கலாம். அல்லது எம்ஜிஆரும் அம்மாவும் இருந்த வரைக்கும் தான் அது அதிமுக, அதுக்கப்புறம் அது அதிமுக கிடையாது அப்படின்னு அதனுடைய தீவிர விசுவாசிகள் மனவெறுத்து போய் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். டிடிவி தினகரனோட கூட்டணி வச்சது கூட சிலருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். அப்ப இது போன்ற காரணங்களால கூட அதிமுகவினுடைய அந்த அதிருப்தி ஓட்டுகள் தாவேகா பக்கம் கணிசமா போயிருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். திமுகவினுடைய நிலைமை என்ன? கடந்த தேர்தலில் 45% வாக்கு வங்கிய உத்தரவாதப்படுத்தி இருப்பதோட தேமுதிக அப்படிங்கிற ஒரு புதிய வாக்கு வங்கியையும் அது தன்னுடைய வாக்கு வங்கியில சேர்த்து இதனால் வரைக்கும் அரசியல் களத்துல சோர்வு நிலையில இருந்த அந்த தேமுதிகவினுடைய தொண்டர்களை தீவிர பணியாற்ற வைத்திருக்குது. அப்ப அதனுடைய வாக்கு வங்கிங்கிறது கணிசமா உயரதான் செய்யும். இன்னும் சொல்ல போனா கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த இடைப்பட்ட இந்த 5 ஆண்டு காலத்துல திமுக தன்னை அந்த கட்சி ரீதியா பலப்படுத்தக்கூடிய வேலையை அவர்கள் தீவிரமா செய்திருக்கிறாங்க. பூத் லெவல்ல நிர்ணயிக்கக்கூடிய அந்த BLOs நியமனம் அப்படிங்கிறதுலையும் திமுக ஒரு சாதனையை படைத்தது அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த பின்னணியில அதனுடைய வாக்கு வங்கி சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அடுத்தது திமுகவினுடைய கடந்த 5 ஆண்டு கால மக்கள் திட்ட அந்த பணிகளும் அந்த நடைமுறைப்படுத்தின அந்த திட்டங்களும் அதற்கு கணிசமான வாக்கு வங்கியை தக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் பொதுவுல சொல்றாங்க. அப்ப இந்த பின்னணியில இந்த 40% வாக்க தாவேகா எங்க இருந்து உருவ போகுது அல்லது உருவியது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியா இருக்கு. அவர்கள் தரப்புல தமிழகம் முழுவதும் ஒரு 1.5 கோடி பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. தங்களுடைய அந்த வாக்காளர் அடையாள அட்டையை பதிவு செய்து உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டாங்க. இவங்க எங்களுக்கு ஓட்டு போட்டாலே நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்துதான் தாவேகாவினர் மந்திரி சபையை அமைக்கிற அளவுக்கு போனதாக அவங்க வட்டாரத்துல சொல்றாங்க. என்ன சொல்ல போனா திருச்சி கிழக்கு தொகுதியிலே எடுத்துக்கிட்டோம்னா சுமார் 60,000 உறுப்பினர்கள் அட்டை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தாவேகா போட்டு கொடுத்த அட்டையும் நம்ம பார்த்தோம், அட்டை வச்சிருந்த நபர் ஒருத்தரையும் பார்த்தோம். அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் தான் அதுல இடம்பெற்றிருக்கே ஒழிய எந்த இடத்திலையும் அந்த சீரியல் எண் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அப்போ ஒரு வரிசை எண்ணே இல்லாத ஒரு உறுப்பினர் அட்டையை வச்சுக்கிட்டு எங்க கிட்ட 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றத நாம எப்படி நம்புறது அப்படிங்கிறத விட தலைவர் விஜய் எப்படி நம்பினார் அப்படிங்கிறது தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. போற போக்க பார்த்தா இவங்களை தற்குறின்னு சொல்ற அந்த வார்த்தை கூட ரொம்ப கௌரவமானதா இருக்குது. தமிழ்ல இதை விட இவர்களை சொல்வதற்கு ஒரு நல்ல சொல் இருந்தா அவசியம் அந்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.